வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா குறுக்கெழுத்து போட்டி தாங்க. எதில் உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா குமுதம்ங்க. குமுதத்தோடைய குறுக்கெழுத்து போட்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காண்டி. இதை சால்வ் பண்ணி அனுப்புனா ப்ரைஸுன்னு சொல்கிறாங்க. என்னைக்குள்ள எடிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/4/2026ங்க. சரிங்களா? இப்போ இந்த வீக்கில் உள்ள கரண்ட் எடிஷன் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ போட்டி எண் 486. இதோட ரூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பராம்பரியம் இல்லைன்னா தொன்மை அப்படின்னு இடமிருந்து வரலாம் மொதல் கொஸ்டின் இருக்குது. சரி, இதுக்கு வேறு ஹிண்ட் எதுவும் வருதான்னு பார்க்கலாமா? ஒன்று மேலேருந்து கீழே பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். என்ன சொல்லுவாங்கன்னா எதை சொல்லுவாங்க? மலர். மலரை வந்து பூன்னு சொல்லுவாங்க, புஷ்பம்னு சொல்லுவாங்க. ஓகே, மலர். சரி, அப்போ ஒன்று பாரம்பரியம் தொன்மை அப்படின்னா பாரம்பரியாக அந்த விஷயத்தை காப்பாற்றிட்டு வராங்க. ரொம்ப தொன்மைன்னா ரொம்ப ரொம்ப காலத்தில் உள்ள அந்த மரபை வந்து காப்பாற்றிட்டு வராங்கன்னு சொல்லலாம். என்னது? மரபு. மரபுன்னா அந்த பழக்க வழக்கத்தை அப்படியே அந்த அதை வந்து மாற்றாமல் அப்படியே கொண்டாடுறது. ஓகே, ஸோ 2 வலமிருந்து இடம் எது இருக்கான்னு பார்க்கலாமா? ஆபரண தங்கத்தில் அவசியம் இதை கலப்ப. ஆபரண தங்கம்னா 24 கேரட் தங்கங்க. அதில் செம்பு கலந்தாங்கன்னா, அதாவது காப்பர், செம்பு கலந்தாங்கன்னா அது 22 கேரட் தங்கமாயிடும். எதுக்காண்டினா இதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது கோல்டை வந்து 24 கேரட்டில் கோல்டில் வந்து 22 கேரட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. எதுக்காகனா அதனுடைய டியூரபிலிட்டி, அந்த வளைவுத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டாக இருக்கிறதுக்காக. சரி, 2 இடமிருந்து வலம் இருக்கா? தமிழகத்தின் தலைநகருங்க. நம்ம தமிழ்நாட்டோட தலைநகர் என்ன? சென்னை. சரிங்க. இப்போ அடுத்த கேள்வி 4 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? பூவில் முடிஞ்சிருக்கு. இதுக்கா கொஸ்டின். வடம் இல்லைன்னா கயிறு. இதுக்கு வேறு என்ன சொல்லலாம்? வடம், கயிறு. இதுக்கு வேறு என்ன கயிறுன்னு சொல்லலாம்னா தாம்பு கயிறுன்னு சொல்லலாம். பூன்னு முடியாததுனால சொல்கிறேன். தாம்பு கயிறு. தாம்பு கயிறுனா மாடை பிடிச்சி இழுத்து கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கங்க. தாம்பு கயிறு மாட்டோட கால் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதை தாமணின்னு சொல்லலாம், தாமன், தாமம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மாடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது. 4 வலமிருந்து இடம் இருக்கா? வலமிருந்து இடம் இந்த இருக்குதுங்க. இதில் 4 அம்மா, அன்னை, ஈன்றாள். இதை வந்து 3 எழுத்துல சொல்லணும். தால 5க்கு ஈரில் முடியுதுங்க. தாயார். தாயார்னா அம்மா. சரிங்க. 4 அப்போ இடமிருந்து வளம் இருக்கான்னு பார்ப்போமா? இல்லைங்க, 4 இடமிருந்து வளம் இல்லை. 5 வலமிருந்து இடம் இருக்கா? ஒவ்வொரு முறையும் ஒத்தி போடுறது. ஒவ்வொரு முறையும் ஒத்தி போடுறது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, கோர்ட்டில் வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறத வந்து வாய்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, 2 மேலேருந்து கீழே எதாவது இருக்குதுன்னு பார்ப்போமா? மேலேருந்து கீழ். இந்தியாவின் மங்கள்யான் எந்த கிரகத்துக்கு சென்றது? இந்தியாவில் மங்கள்யான் வந்து எங்கே சென்றது அப்படின்னா செவ்வாய் கிரகத்தை பற்றி ஆராய்வதற்காண்டி. எங்கே? செவ்வாய். செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக போணுச்சு. எப்போ போச்சு? நம்ம ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்துட்டு 5 நவம்பர் 2010 ஏறி விட்டாங்க. 24 செப்டம்பர் 2014 அது செவ்வாயோடைய சுற்றுவட்ட இதை அடைஞ்சிச்சு. ஓகேங்களா? செவ்வாயை பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் மங்கள்யான், நம்ம ஐஎஸ்ஆரோடையது. ஓகே, 5 இடமிருந்து வலம் இருக்கா? மச்சு வீடோ
குச்சி வீடோ, இதுதான் முன்னால் இருக்கும். எந்த வீடாக இருந்தாலும் வாசல் தாங்க முன்னால் இருக்கும். என்னது? வாசல். இந்த இல்லு கரெக்டான்னு பார்ப்போமா? 3 மேலேருந்து கீழே 2 எழுத்து. தனுசு. தனுசுங்கிறது ராசி. இந்த ராசிக்குள்ள சிம்பல் பார்த்திங்கன்னா வில்லாளின்னு சொல்லலாம். வில் ஏந்தியவர். என்னது? வில் ஏந்தியவர். வில் ஏந்தியவர்னு சொல்லலாம். இன்னொன்று பாதி மனுஷன் பாதி குதிரையாக இருக்கக்கூடியது. சரிங்களா? சரி, இப்போ 9 கீழேருந்து மேலே இருக்குதான்னு பார்க்கலாமா? கீழேருந்து மேல். தேகம், மேனி, மெய். தேகம்னா உடம்பு, மேனி. இதை வந்து இல்லில் முடிஞ்சிருக்கு, அதனால் உடல்னு சொல்லலாமா? உடல். சரிங்க, இது இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது 9 வலமே இருந்த இடம் என்னென்னு பாருங்கள். ஊரில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. சொந்தமானது, உரிமையான பொருள். சொந்தமானது, நம்மளுக்கு உரிமையான பொருளை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா நம்மளுக்கு உரிய உடைமை. நம்மளுக்கு உடைமை, நம்மளுக்கு உரிய அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இங்கே வந்து உடைமைன்னு எழுதுவோம். உடைமைன்னா நம்மளுக்கு சொந்தமானது. ஏன்னு இது வந்து மைன்னு எழுதியிருக்கேன். இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா ஏன்னு மாற்றிக்குவோம். சரி, 8 மேலேருந்து கீழே என்ன? சமையலில் மறைந்திருக்கும் காதல். இந்த சமையலுங்க வேர்டில் காதல் மறைந்திருக்கான். சமையலில் வந்து மையில். மையல்னா என்னது? காதல். மையல் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலே காதல், லவ். சரிங்களா? ஸோ 8 காதல், மோகம். ஓகே. ஸோ 9 மேலேருந்து கீழே இருக்கா? 9 மேலேருந்து கீழ். கதிரவன் ஒளியில் கடல் நீரை காய்ச்சினால் கடைசியாக கிடைப்பது. கதிரவன்னா சூரியன். சூரிய ஒளியில் கடல் நீரை காய்ச்சினா நம்மளுக்கு கடைசியாக என்ன கிடைக்கும்? கடல் நீர் எப்போவுமே உப்பு தண்ணி தான். அதுலேருந்து வெயிலில் வச்சா என்ன கிடைக்கும்? உப்பு தான் கிடைக்கும். சரிங்க. 11 வலம் இருந்த இடம் என்ன? சுகமாக வீசுனா தென்றல் காற்று, நல்லா இதமாக வீசுது. சுழற்சி எழுந்து வீசினா அது புயலுங்க. பூவில் ஆரம்பிச்சுக்கு இல்லையில் முடிஞ்சிருக்கு, புயல். சரி, 8 வலம் இருந்த இடம் இருக்கான்னு பார்ப்போமா? இல்லைங்க. ஸோ 7 இடமிருந்து வலம் இருக்குது. அதுக்கு தெளிவில்லா தோற்ற மயக்கம். தெளிவில்லா தோற்ற மயக்கத்துக்கு வேறு எதுவும் ஹிண்ட் இருக்குதான்னு பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே இருக்கா? இல்லை. 7 கீழே. சரி, இந்த சைட்லேருந்து ஆரம்பிப்போம். 6 கீழேருந்து மேலே என்ன இருக்குது? 6 கீழேருந்து மேலே என்ன இருக்குது? கீழேருந்து மேலே எரியும் விளக்கில் ஒளிரும் தீ. எரியும் விளக்கில் ஒளிரும் தீயை வந்து வெளிச்சமாக வந்து என்னன்னு சொல்லுவோம்? இருளில் முடிஞ்சிருக்கு. சுட, தீச்சுடர் அப்படிங்கிறத சுடர்னு நான் இதில் எழுதுறேன். என்னது? சுடர். சுடர்னா வெளிச்சம், இல்லைன்னா என்னது? விளக்கில் எரியக்கூடிய தீ, ஒளியக்கூடிய தீ. சரி, 6 இடமிருந்து வலம் இருக்கா? இல்லை. 6 மேலேருந்து கீழ். கட்டை விரலுக்கு அடுத்த நெட்டை விரல். கட்டை விரலுக்கு அடுத்த நெட்டை விரல். இந்த இருக்குது கை. இந்த கை விரலுக்கு கட்டை விரல் அடுத்த நெட்டை விரல். இந்த விரலை தான் கேட்காங்க. இதை வந்து ஆள்காட்டி விரல்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 3 எழுத்து தான் இருக்குதுங்க. விரலில் வந்து அப்போ நம்ம கட்டை விரலில் வந்து சொன்னோம்னா கட்டை விரல், ஆள்காட்டி விரல், பாம்பு விரல், மோதிய விரல், கடைசி சுண்டு விரல் சொல்லலாம். ஆள்காட்டி விரலில் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா எதையும் சுட்டி காமிச்சு சொல்கிறதுனால சுட்டு விரல் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? சுட்டு.
ஸோ சுட்டு விரல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 10 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? இங்கே 2 வந்துருக்கு. வருடம். வருடத்தை வந்து இயர் வந்து தமிழில் சொல்லணுன்னா ஆண்டுன்னு சொல்லலாம். ஆண்டு. சரிங்க. ஸோ 10 இடம் வந்து வலம் என்ன இருக்கும்? நடனம், நாட்டியம், நர்த்தனம் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடனம்லாம் வந்து ஆள் ஆரம்பிச்சுக்கு இல்லைல்ல முடியுதுங்க. ஆடல். ஆடலில் வந்து நடனம், நாட்டியம், நர்த்தனம் எல்லாமே சொல்லலாம். சரி. 10 கீழேருந்து மேலே என்ன? ஆரம்பிக்கலாம் என்பதில் ஒளிந்திருக்கும் மங்கள ராகம். ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள இதை வந்து எப்படின்னாலும் சொல்லலாம். ட்ரம் பி இல்லைன்னா ஆடுற பின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஆரபி இல்லைன்னா ட்ரம்பி ரெண்டுமே ஒன்று தான். நம்மளுக்கு இங்கே வந்து தான் வந்துருக்கு. ட்ர பி ஆரபி ராகம். இதை வந்து சங்கபரணம் இதில் உள்ள வந்து ஜன்னியாசமாக ஆகக்கூடியது. இதை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா தைரியத்துக்கு, வெற்றிக்கு, பக்திக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 7 வலமிருந்து இடம் என்ன? 7 இங்கே இருப்பது முத்தல் அல்ல, இலசு. முத்தல்னா காயை தான் சொல்லுவோம். காய் முத்தி போச்சான்னு. இலசை வந்து அப்போ என்னன்னு சொல்லுவோம்? பிஞ்சு காய், பிஞ்சு. ஸோ காய்கறிகளில் பார்த்து எடுக்கையில் சொல்லுவோம் முத்துனதா பிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. சரி. 7 கீழேருந்து மேலே என்ன? 7 கீழேருந்து மேலே பேசூடிய பெருமானை சுட்டி சுந்தர வெளித்த சொல். சுந்தர என்னன்னு சொல்லி வெளித்தார்? பித்தா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டார். கவலி அடிக்குதுங்க கேட்டால். பித்தா பேசூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். யார்? சிவனை, லார்ட் சிவாவை. ஓகே. 7 இடமிருந்து வலம் என்ன? தெளிவில்லா தோற்ற மயக்கம். தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய தோற்ற மயக்கத்தை என்னன்னு சொல்லுவாங்க? மாயை, இல்யூஷனை சொல்லலாம், மகிழ்ச்சின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பீல இருந்து ஆரம்பித்து மயில முடியுது. இல்யூஷனுக்கு பிரம்மை இருக்குது ஆனால் இல்லை. பிரம்மை மை பிரம்மை. ஸோ எல்லாமே சால்வ் பண்ணிட்டோமான்னு பாருங்கள். இடமிருந்து வளம்லாம் எல்லாம் முடிச்சிட்டோம். மேலேருந்து கீழே ஒன்று இருக்குதுங்க. 5 யாதெனும் தீமை இல்லாத சூழல். யாதெனும் தீமை இல்லாத சூழல் அப்படின்னு ஒன்று இருக்குது. யாதெனும் தீமை இல்லாத சூழல் 5 மேலேருந்து கீழ். 5 மேலேருந்து கீழ். அதுலேயே ஆன்சர் சால்வ் ஆகிருக்குங்க. வாய்மை. ஓகேங்களா? அஞ்சு மேலேருந்து கீழ் தானே? ஆமாம். வாய்மை. வாய்மையை வந்து வாய்மைனா என்ன அர்த்தம்? இது வந்து திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாதெனும் தீங்கு இல்லாத சொல்லல். உண்மையாக இருக்கிறது வந்து எப்பவுமே தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. கடைசியாக மற்ற எல்லாமே சால்வ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். கீழேருந்து மேலில் வந்து பாருங்கள் 3 சால்வ் ஆகலைங்க. என்னது? செயல் இல்லைன்னா கர்மா. செயல் இல்லைன்னா கர்மா. 3 கீழேருந்து மேலே. இதுவும் முடிஞ்சிச்சுங்க. வினை பலன். நம்ம என்ன செஞ்சோமோ அதான் நல்லது செஞ்சால் நல்லதே நடக்குங்க. ஸோ நல்லதே நினைப்போம். இன்றைக்கி குமுதம் ஆன்சர் கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க.